பிரிப்பவன் அவள் சொன்னாங்க, சவால் சொல்றாங்க இல்லையா, கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரிப்பவன் யார்? சோத்திரம். உத்தரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, பட்டயமோ, எல்லாவற்றிலையும் நாம் நம்மளை அன்பு கூறுகிறவராலே முற்றும் செயல்கொள்கிறவராய் இருக்கிறோமே. அல்லேலூயா. பவுல் சொன்னது போல ஒரு வைராக்கியமா சொல்லும், கிறிஸ்துவின் அன்பை விட்டு எதுவும் என்னை பிரிக்க மாட்டாது. ஆமென். இப்பட்ட ஒரு நிச்சயம் நமக்கு தேவை. எதுவும் என்னை பிரிக்க மாட்டார். நான் வைராக்கியமான ஒரு பவுல் அப்படிதான் அன்பு கூறுகிறான். வைராக்கியமான எதுவும் என்னை பிரிக்க முடியாது. அது மாத்திரமல்ல, ஸ்தோத்திரம், அவன் சொல்லுகிறான் அங்கே அநேக காரியங்களை குறித்து 38, அதாவது ரோமர் 8:38-39 வாசிக்கும் பொழுது, நீங்கள் எல்லாம் தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாது என்று நான் நிச்சயித்து இருக்கிறேன் என்று அங்கே வைராக்கியமாய் சொல்லுகிறது. மரணமானாலும், ஜீவனானாலும், தேவ தூதர்களானாலும், அதிகாரங்களானாலும், வல்லமைகளானாலும், நிகழ்காரியங்களானாலும், வருங்காரியங்களானாலும், உயர்வானாலும், தாழ்வானாலும், வேற எந்த சிருஷ்டியானாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவிலுள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாது. ஆமென். அல்லேலூயா என்று நான் நிச்சயித்தும் இருக்கிறேன். கர்த்தரை அதிகமா நேசிங்க. மற்ற எல்லாவற்றையும் நேசிப்பதை காட்டிலும் கர்த்தரை எப்படி நேசிக்கணும்? அதிகமாய், வைராக்கியமா நேசிக்க. ஆண்டவர் அதுதான் பேதுருவிடத்தில் கேட்டார், எல்லாரிலும் அதிகமாய் என்னில் அன்பா இருக்கிறாயா? அதிகமாய் என்னில் அன்பா இருக்கிறாயா? அதான் ஆண்டவர் நம்பி இடத்தை கொடுக்கிறாரு, ஊழியத்தை கொடுக்கிறார். ஆட்டுக்குட்டிகளை வைப்பாயாக, ஆடுகளை வைப்பாயாகன்னு சொல்லி அதிகமாய் நேசிக்க. நாட்களிலே கர்த்தர் மேல் வைக்கிற நேசத்துக்கு தான் அவர் சோதனைகள் அதிகமாக வந்து கொண்டே இருக்கிறது. சோதனை வரதுனால பயந்து போய்விடக்கூடாது. அல்லேலூயா. இன்னும் நான் கர்த்தரை நான் நேசிப்பேன், இன்னும் நான் கர்த்தரை துதிப்பேன், இன்னமும் கர்த்தரை நான் உறுதியாய் பற்றிக் கொள்வேன். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். கர்த்தரை அதிகமாக நேசிங்கள், கர்த்தருடைய நாமத்தை நேசிங்கள். சங்கீதம் 5ஆம் சங்கீதம் 11ஆவது வசனம் சொல்லுகிறது. அது கூட எடுத்து வாசிக்கிறீங்களா? சங்கீதம் 5:11. கர்த்தருடைய நாமத்தை நேசி. கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம் என்று சொல்லுங்க. அல்லேலூயா. அவருடைய நாமத்தை நேசிங்க. இயேசு என்ற நாமம் அவர் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் ஏராளமான நாமங்கள் அவருக்கு வேதாகமத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவருடைய நாமத்தை நேசி. அவருடைய நாமத்தை நேசிக்கிறவர்கள் செய்வார்கள், களி கூறுவார்கள். ஆமென். இயேசு என்கிற நாமத்தை நம்முடைய வாயால் உச்சரிக்கும் பொழுதே நம்முடைய உள்ளமெல்லாம்